மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் 72வது நாடார் மகாஜன சங்க மாநாடு தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், இந்த மாநாடு தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக அம்ருத். மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் 2 நாட்கள் நடைபெறக்கூடிய நாடார் மகாஜன சங்கத்தின் 72வது மாநாடு கோலாகலமாக துவங்கி இருக்கிறது. முன்னதாக கல்லூரி வளாகத்தில் இருந்த சவுந்தர பாண்டியனார் அவர்களுடைய சிலை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்ட நிலையிலே நாடார் மகாஜன சங்க தலைவர் குருசாமி அவர்கள் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து மாநாட்டு பந்தல் திடலை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தது பார்த்தோமேயானால் விஎஸ்எஸ் குரூப் சார்பாக SM ஜெயமுருகன் அவர்கள் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முறையாக தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த நாடார் மகாஜன சங்க 2 நாட்களுக்கான மாநாடு துவங்கி இருக்கிறது. காலை முதலாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சாறை சாறையாக மாணவர்கள் மட்டுமல்லாது தொண்டர்கள், பொதுமக்கள், உறுப்பினர்கள் என அனைவரும் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய அனைவரும் தங்கி வருவதற்காக இந்த நாகமலை புதுக்கோட்டை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திருமண மண்டபங்களும் புக்கிங் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் காலை 11 மணிக்கு மேலாக அனைத்து கட்சி பிரமுகர்களும் தலைவர்களும் இங்கு வந்து சிறப்புரையாற்ற உள்ளார்கள். குறிப்பாக 11 மணிக்கு மேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் காமராஜரும் கல்வியும் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ள நிலையிலே மாலை வேளையில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வருகிறார். அதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு மேல் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவதற்காக எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தர இருக்கிறார். தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற உள்ள இந்த நிகழ்விலே காணும் திசையெங்குமே பொதுமக்களும் தொண்டர்களும் உறுப்பினர்களும் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் கோலாகலமாக இந்த நாடார் மகாஜன சங்க மாநாடு 72வது மாநாடானது தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அம்ருத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.